ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேச ஆரம்பிச்சுக்கிறார். ரஷ்யா இப்போ அவங்களோட மசில ஃபிளக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஃபிளக்ஸிங் தேர் மசில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுபோல ரஷ்யாவும் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறது இப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரில். அதை பத்தி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிக முக்கியமா பேசியிருக்காரு. அதை நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். அட் த சேம் டைம் லுகஷெங்கோ அவர்களும் பேசியிருக்காரு. இந்த ட்ரில்ல பத்தின இம்பார்ட்டன்ஸ் அவரும் பேசியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம் இந்த வீடியோல பார்க்கலாம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரெடினஸ் என்ன நடந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு ரெடி ஆகிற அளவுக்கான லெவல் அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அப்புறம் டாக்டிக்கல் நியூக்ளியர் ஃபோர்ஸை தயார் பண்ணியிருக்கோம். நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது தேவைப்பட நெசசரி எந்த அளவுக்கு தேவையான இது இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கும். நெசசரிலி சஃபிஷியன்ட்லி தேவைப்படுற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கோம், வேணுங்கிற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது போல எல்லாமே வந்து பண்ணா பிளான் பண்ணபடிதான் நடக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது டிகேட்ஸ் அகோ நம்ம பிளான் பண்ணோம். தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி, எல்லாமே நம்ம நினைச்சபடி நடக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரா நடந்துகிட்டு இருக்கு. எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் அஸ். 10 வருஷமா திட்டமிடுதல் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவா கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ். ரஷ்யா இப்போ எக்யூப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் ஃபோர்ஸ். புது மிசைல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப் பண்ணியிருக்கோம். ரஷ்யன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா காம்பேட் டாஸ்கை வந்து பண்ண சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனைய சால்வ் பண்றது எப்படிங்கிறத பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல சார்மாட் மிசைல். இந்த சார்மாட் மிசைல்ங்கிறது எல்லா மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு சிறப்பான ஒரு மிசைல் சிஸ்டம். அது ரெடியா இருக்கு. அத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்றாரு. அதாவது இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஆர்ம்ஸ் ரேஸுக்கு தயார் பண்றதுக்கான வேலைகள்லாம் இல்ல. அதுக்கான நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஆர்ம்ஸ் ரேஸை கொண்டு வரணுன்றது நோக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இது போல வேலைகள் செய்யறோம். ஜாயிண்ட் நியூக்ளியர் எக்ஸசைஸ் ரஷ்யா அப்புறம் பெலரூஸ், எங்களோட மிலிட்டரி பிரதர்ஹுட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான இந்த ஒரு எக்ஸசைஸ், இந்த ஒரு ஃபார்மேஷன் இங்க நடக்குது. இந்த இதுக்கு அவங்க பேர் வச்சுக்கிறது வந்து பண்ண ஷீல்ட் ஆஃப் த யூனியன் 2027. நாங்க இது வரைக்கும் 2027 வரைக்கும் வந்து பண்ணா ஹோல்டு பண்ண தயாரா இருக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஷீல்ட் ஆஃப் த யூனியன் 2027. இந்த மிலிட்ரி அப்படிங்கிறது எக்ஸசைஸ்ங்கிறது அடுத்த வருஷமும் இருக்கும். அது இதுக்கப்புறம் பெலரூஸோட இணைஞ்சு இந்த அணு ஆயுத ட்ரில் அப்படிங்கிறது சோதனைங்கிறதுக்கு தயாராயிட்டே இருக்காங்க. பெலரூஸும் சரி, ரஷ்யாவும் சரி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களோட மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது போல இந்த டைம்ல பெலரூஸோட லுகஷெங்கோ அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாதுங்க போருக்கு போகணும் அப்படிங்கிறது போல, நெய்பர்ஸ் கூட எல்லாம் போருக்கு போகணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்க அஷூரன்ஸும் கொடுக்குறோம். நான் ஹை ரேங்கிங் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க பல நாடுகள்ல இருந்து. கைஸ் டோன்ட் வரி, அவ்வளோ எல்லாம் படாதீங்க. நாங்க அட்டாக் எல்லாம் பண்றதுக்கான எந்த ஒரு திட்டமுமே இல்லை. எங்க ஜெர்மனை போய் அடிக்கிறோம், இங்கிலீஷை போய் அடிக்கிறோம், பிரெஞ்சை போய் அடிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு எந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் கைஸ், எந்த மூமெண்ட் அவங்க எங்களை அட்டாக் பண்றாங்களோ, அக்ரஷனை கமிட் பண்றாங்களோ, அப்ப இருந்து இமீடியட்டா எங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆயுதங்களையும், இதை மட்டும் நான் 2 தடவை சொல்றதுக்கான காரணம் இருக்கு, எல்லா வகையான ஆயுதங்களையும் நாங்க பயன்படுத்துவோம். ஏன்னா எங்களை கார்டு பண்ணிக்கிறதுக்காக. அவங்க எங்களை ஷூட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப இன்டென்சிவா அட்டாக் இருக்கும், ரஷ்யாவோட இணைஞ்சு அட்டாக் இருக்கும் அப்படிங்கிறது போல லுகஷெங்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மிரட்டல்கள் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சும்மா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க, எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் சும்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா லுகஷெங்கோ அவர்கள் எடுத்துக்கோங்க. எதுக்கு சடனா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து லுகஷெங்கோ அவர்கள் சொன்னாரு, சடனா இந்த ஜெலன்ஸ்கி அவர்களை பாருங்க, எதுக்கு இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் சடனா வந்து பெலரூஸ் வந்து போர்ல ஜாயின் பண்ண போகுதுங்கிறது வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இத்தனை நாளா சைலண்டா தானே இருந்தாங்க.
அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது ஒண்ணு செய்யு. நாங்க தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறோம்ல. அசால்ட் டிட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அப்படிங்கள சொன்னோனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு இது போல எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தான் சொல்றோம். ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? சும்மா சும்மா வந்து ரஷ்யா எங்களை இந்த மூவ்மெண்ட் அடிச்சிடும், அந்த மூவ்மெண்ட் அடிச்சிடும், அந்த மாசத்துல அடிச்சிடும், இந்த வருஷத்துல அடிச்சிடும்ன்ட்டு. அதெல்லாம் நாங்க எப்படி பாக்குறோம்னா, நாங்க உங்களை அடிக்க போறோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய வார்னிங்கா பாக்குறோம். ஸோ அதுக்கு நாங்க ரெடியா இருக்கணுமா இல்லையா? அதனால நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு தான் இந்த ட்ரில் அப்படிங்கிறது போல அந்த மிலிட்டரி ட்ரில்லுல வந்து பாத்தீங்கன்னா லுகஷெங்கோ அவர்கள் பார்ட்டிசிபேட் அந்த ட்ரில் எப்படி நடக்குது பாப்பார் இல்லையா, பார்வையிடுவார் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பப்புல பல விஷயங்கள். இதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நேரம் இருந்துச்சு. நாங்க கனவு கண்டுட்டு இருந்தோம். இது போல ஒரு மிஷன் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இப்போ அதை விட பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த இதை பத்தி பேசுவேன்னு சொல்லிட்டு. அதை விட பெட்டரா பண்ணி இப்ப எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல ஒரிஷ்னிக்கு பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஒரிஷ்னிக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கேட்டு அடம் முடிச்சு ரஷ்யா ஐட்டுன்னு வாங்கிட்டு வந்து பெலருஸ்குள்ள வச்சுட்டாரு. ஸோ இப்ப அவர் பயங்கரமான மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளுக்கு விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அட் சேம் டைம் ரஷ்யா தரப்புலையும் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா ரஷ்யா பெலருஸ் இணைஞ்சு தான் இந்த ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. 2027 வரைக்கும் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஃபூட்டேஜஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேவல் எக்ஸசைஸ், கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மசில வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் யூரோப்பியன் யூனியனோட சமீபத்துல நடக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸா இருக்கட்டும். இந்த பின்லாந்து, பால்டிக்ஸ் நேஷன், 2வது லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா, ஸோ இவங்கள அடிக்கடி ட்ரில் பண்ணி காட்டுறது ஒரு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவக்கூடிய வகையில லோனை சாங்ஷன் பண்ணதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உக்ரைன் அதிகப்படியான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள ஹெவியா அட்டாக் பண்றதா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல உக்ரைனோட ட்ரோன்கள் நாட்டோ நாடுகளோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி ரஷ்யாவை போய் தாக்குறதா இருக்கும். எஸ்கலேஷன் தான். விடுறதுக்கு நீங்க ரெடியா இல்லை அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில விட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னா அணுவாயுதம் தான் தப்பான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. பாத்துக்க, வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரஷ்யாவும் அவங்க மசில பிளக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது ஒரு சைடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க இருக்கு. இப்போ அந்த நடக்கிறதுக்கு ஆளுங்களை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இவங்களை செலக்ட் பண்ணலாமா, அவங்கள செலக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நெகோசியேஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை ரெடி பண்றதுக்கு அவங்க தரப்புல வெயிட் வேணுன்றதுக்காக என்ன செய்யறாங்க, உக்ரைனை அவங்களோட பார்டரை யூஸ் பண்ணி ரஷ்யா மேல அட்டாக் பண்றது, ரஷ்யாவோட கார்கோ கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது, ரஷ்யாவுக்கு நேவல் பிளாக்கேடு போடுறது, இது போல வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது அந்த பிளாக் சி கருங்கடலா இருக்கட்டும் அங்கேயும் ட்ரில் பண்ணி பார்க்குறது, இது போல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ளே அட்டாக்லாம் நடக்குது, இது போல விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஸோ இது போல இருக்கிறதுனால அவங்களுக்கு வெயிட் இருக்கு, நம்ம பேசலாம், நெகோசியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன் யோசிக்கிறாங்க போல தெரியும். இந்த அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இது போல ஒரு எஸ்கலேஷனை காமிச்சிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது இப்படி போய் உட்காரலாம் இல்லையா? ஸோ அதுக்காக யோசிக்கிறாங்க போல தெரியுது. ஸோ ரஷ்யா கால் மேல கால் போட்டு உட்காரணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் கீழே அவங்க உட்கார வச்சுட்டு இவங்க கொஞ்சம் ஹைட்டான சேர்ல உட்காந்தானே ஈஸியா இருக்கு. ஸோ அதனால இது போல ஒரு ட்ரில் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமை, பவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது பண்ண இருதரப்புலயே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும் அப்படிங்கறதையும் ரஷ்யா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய பேசி சுமூகமா தீர்ப்பாங்களா, இல்ல திரும்பவும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிறது போல அதே கதையை திரும்பி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்க போகுது, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்க போகுதுங்கிறத வச்சுதான் எதிர்காலம் இருக்க போகுது. மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத இனிஷியேட் பண்றதுக்கு சீனா ரெடி ஆயிட்டாங்க, ரஷ்யாவும் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல யூரோப்பியன் யூனியன் இப்ப சீனாவோட வர்த்தக போருக்கு போகக்கூடிய நேரமும் வந்துடுச்சு. ஆல்ரெடி எக்கனாமி ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லை. ஈரான்லயும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் அமெரிக்கானால செய்ய முடியல.
இது எல்லாமே வீக்கன் ஆக்கி இருக்கு மேற்கு நாடுகளோட பொசிஷன்ஸை. இது எந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதன் அடிப்படையில எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல, எதிர்காலம் நல்ல காலமா அமையும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அது போல நடக்குதா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான கருத்துக்கள் தகவல்கள் இந்த பையில நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பயில அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.